வணக்கம் நண்பர்களே, ஃபேத் கிட்ஸ் ஸ்டோரீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீண்ட காலத்திற்கு முன்பு இந்த உலகம் மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் மெல்ல மெல்ல மக்கள் மாற ஆரம்பித்தார்கள். அவர்கள் நல்லதை செய்யாமல் தவறான விஷயங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். ஒருவருக்கொருவர் சண்டை போட்டார்கள். அன்பாக இல்லாமல் வாழ்ந்தார்கள். கொலைகள், கொள்ளைகள், பாவங்கள் பெருகிக் கொண்டே போனது. இதையெல்லாம் பார்த்த கடவுள் மிகவும் சோகமடைந்தார். இந்த உலகம் இப்படி இருக்க கூடாது என்று நினைத்தார். ஆனால் அந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவரின் பெயர் நோவா. நோவா நல்லவர். அவர் கடவுள் சொல்வதை கேட்டு நடந்தார். நோவாவுக்கு ஒரு குடும்பம் இருந்தது. அவருடைய மனைவி, 3 மகன்கள். அவர்களின் மனைவிகள், அவர்கள் எல்லாரும் ஒன்றாக அமைதியாக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் கடவுள் நோவாவிடம் பேசினார். நோவா, இந்த உலகத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வரும். நீ ஒரு பெரிய கப்பலை கட்ட வேண்டும். அந்த கப்பல் மிகவும் பெரியதாக இருக்க வேண்டும். 3 அடுக்குகள் இருக்க வேண்டும். உன் குடும்பத்தையும் ஒவ்வொரு மிருகத்திலும் 2 அந்த கப்பலுக்குள் கொண்டு செல். அவர்களுக்கு தேவையான உணவையும் சேமித்து வை. நோவா உடனே கடவுள் சொன்னதை நம்பினார். அவர் அந்த கப்பலை கட்ட ஆரம்பித்தார். நோவாவும் அவரது குடும்பமும் சேர்ந்து வேலை செய்தார்கள். நாள் முழுவதும் உழைத்தார்கள். அதை பார்த்த மக்கள், மழையே இல்லையே, எதற்கு கப்பல் என்று சிரித்தார்கள். ஆனால் நோவா நின்றுவிடவில்லை. அவர் தொடர்ந்து வேலை செய்தார். நேரம் சென்றது. இறுதியில் அந்த பெரிய கப்பல் தயாரானது. அப்பொழுது ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது. மிருகங்கள் 2 வந்து சேர்ந்தன. யானைகள், சிங்கங்கள், குதிரைகள், பறவைகள் எல்லாம் அமைதியாக வந்தன. நோவாவும் அவரது குடும்பமும் உள்ளே சென்றார்கள். அதற்கு பிறகு கடவுள் அந்த கப்பலின் கதவை மூடினார். சில நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பித்தது. அது ஒரு சாதாரண மழை இல்லை. நாள் தொடர்ந்து, இரவு தொடர்ந்து மழை கொட்டி தீர்ந்தது. நீர் உயர ஆரம்பித்தது. உயர்ந்து கொண்டே போனது. வீடுகள் மறைந்தன. மரங்கள் நீரில் மூழ்கின. ஆனால் அந்த பெரிய கப்பல் மட்டும் நீரின் மேல் மிதந்தது.
அந்த கப்பலுக்குள் நோவாவும் அவரது குடும்பமும் மிருகங்களையும் பார்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள், அவற்றை பாதுகாத்தார்கள். பல நாட்கள் கழித்து மழை நின்றது. மெதுவாக நீர் குறைய ஆரம்பித்தது. நோவா வெளியே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். முதலில் ஒரு காகத்தை அனுப்பினார். அது திரும்பி வரவில்லை. பின்னர் ஒரு புறாவை அனுப்பினார். அது திரும்பி வந்தது. சில நாட்கள் கழித்து மீண்டும் புறாவை அனுப்பினார். இந்த முறை அது ஒரு பச்சையிலை கொண்டு வந்தது. அதை பார்த்த நோவா, நிலம் மீண்டும் உயிர் பெறுகிறது என்று புரிந்து கொண்டார். இன்னும் சில நாட்கள் கழித்து மீண்டும் புறாவை அனுப்பினார். இந்த முறை அது திரும்பி வரவில்லை. அதனால் நிலம் உலர்ந்தது என்று தெரிந்தது. அப்பொழுது கடவுள் சொன்னார், நோவா, வெளியே வா. நோவாவும் அவரது குடும்பமும் வெளியே வந்தார்கள். மிருகங்களும் வெளியே வந்தன. அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். அப்பொழுது கடவுள் ஒரு வாக்குறுதி அளித்தார். இப்படி மீண்டும் வெள்ளம் கொண்டு இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன். வானத்தில் ஒரு அழகான வானவில் தோன்றியது. அந்த வானவில் கடவுளின் அன்பின் அடையாளம். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும். அப்பொழுது கடவுள் நம்மை பாதுகாப்பார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பைபிள் கதைகள் பார்க்க ஃபேத் கிட்ஸ் ஸ்டோரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.